அமெரிக்கால உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றிருக்கு. இதுல மகளிர் பிரிவுல பாத்தீங்கன்னா, இந்திய வீராங்கனை கோனரு ஹம்பி வந்து சாம்பியனா இருக்காங்க. சோ இதுல இந்த ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில கோனரு ஹம்பி வந்து சாம்பியன் ஆகுறது இது செகண்ட் டைம். இறுதிப் போட்டி நடந்துச்சுல அந்த உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. அதுல பாத்தீங்கன்னா 11 சுற்றுகள் வந்து நடக்கும். அந்த 11 சுற்றுகள்ல யார் அதிகமான புள்ளிகள பெறாங்களோ அவங்க தான் வந்து சாம்பியனா அறிவிப்பாங்க. சோ அதன்படி 11வது சுற்று பாத்தீங்கன்னா, இறுதிச் சுற்று வந்து இந்தோனேஷியாவின் இரின் சுகந்தரோட விளையாடிய கோனரு ஹம்பி அவங்கள வீழ்த்திட்டாங்க. சோ அதன் மூலமா மொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த 11 சுற்றுகள் முடிவுல கோனரு ஹம்பி அவர்கள் 8.5 புள்ளிகள பெற்றிருக்காங்க. சோ அதன்படி அதிகமான புள்ளிகள பெற்று கோனரு ஹம்பி வந்து இந்த ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் யாருன்னா சீனாவை சேர்ந்த ஜூ வென்சூன். அடுத்து தேர்ட் பிளேஸ் வந்து ரஷ்யாவுடைய கேத்ரினா லாக்னோ. சோ இப்போ ரீசெண்டா ஹங்கேரியில பாத்தீங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து மாமல்லபுரத்துல நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில பாத்தீங்கன்னா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவு இந்த 2 பிரிவுகளிலுமே இந்தியா தான் சாம்பியனா இருக்கு. அடுத்து சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதுல இந்தியாவுடைய டி குகேஷும் சீனாவுடைய டிங் லிரன் அவர்களும் மோதியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் டி குகேஷ் வந்து கோப்பைய வின் பண்ணிருக்காங்க. சோ மேலும் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில கோப்பையை வென்ற மிக இளம் போட்டியாளர் வந்து டி குகேஷ் அவர்கள் தான்.